கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவிற்கு அடிமையாகிவிட்டதாக கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு யாரும் யாருக்கும் அடிமை இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். அதிலே மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் திரு பழனிசாமி அவர்களுக்கு அண்மையில் கம்யூனிஸ்டுக்கு மேல பாசம் புத்துக்கிட்டு வருது. இப்போ நாட்டில் யார் யார் எதை பேசுறதும் இல்லை, கண்டவெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அடிமைத்தனத்தை பற்றி பழனிசாமி அவர்கள் பேசலாமா? அவருக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் இங்கே யாருக்கும் யாரும் அடிமை இல்லை. மாண்புமிகு பழனிசாமி அவர்களே, நீங்க செய்தித்தாள் படிக்கிறீங்களான்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கு. இப்போ இந்தியாவுக்கு 50 விழுக்காடு வரிய அமெரிக்கா பிறப்பித்துள்ளதும் இதே போன்ற செய்திதான். இதை ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு கடுமையா எதிர்த்தாக்கணும். இது குறித்து வெளிப்படையான பதில ஒன்றிய பாஜக அரசும் பிரதமர் மோடி அவர்களும் பதிவு செஞ்சாகணும். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் 5 சுற்று வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நடந்து 6வது சுற்று பேச்சுவார்த்தைக்கு நாள் குறிப்பிடப்பட்ட நிலையில எதுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தன்னிச்சையா வரியை உயர்த்தி அறிவிக்கணும்? இந்தியா பாகிஸ்தான் போற நான் தான் நிறுத்துறேன்னு ட்ரம்ப் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறார். அது தொடர்பா இந்திய நாடாளுமன்றத்தோட இரு அவைகளிலையும் எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டா பிரதமர் மோடி பதிலே சொல்லல. இது அவருடைய பலவீனத்தினுடைய அடையாளம். வயநாட்டில் யானைகள் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கேரள மாநிலம் வயநாடு முத்தங்கா வளர்ப்பு யானைகள் முகாமில் மொத்தம் 11 யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த முகாமில் உலக யானைகள் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவை முன்னிட்டு யானைகளுக்கு 20 வகையான உணவுகளை அதிகாரிகள் மற்றும் யானை பாகன்கள் வழங்கி சிறப்பித்தனர். இந்த விழாவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு யானைகளை கண்டுகளித்தனர்.